வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய விட்டமின் சி சீரம் வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த சீரமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே லைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோவும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சீரமை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பாயில் பண்ணாமையே வந்து இந்த சீரமை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ அந்த சீரமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கீழே ஒரு பிளேட்டும் இந்த மாதிரி திருவுறதையும் எடுத்துருக்கேன். இது கூட வந்து ஒரு ஆரஞ்சு பழம் வந்து ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அதோட மேலே இருக்கும் இல்லையா, அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் நல்லா வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இன்னும் 2 பொருள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது 2 பொருளும் என்னது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்லி வந்து நீங்கள் விட்டமின் சி சீரம் வந்து பாயில் பண்ணுற மெத்தடில் தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து இதில் வந்து பாயில் பண்ணி காமிக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்து இதோட நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னது அப்படின்னா ரோஸ் வாட்டர் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குறைஞ்சது வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, அதாவது சீரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இதில் வீடியோவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காமிச்சிருப்பேன். மற்ற எல்லாமே வந்து நான் ஆஃப் கேமராவில் தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாமே அப்படியே வந்து விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது நீங்கள் அந்த ரோஸ் வாட்டர் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே அப்படியே தண்ணியில் வந்து இருக்கும். நம்ம ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இந்த வாட்டருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக்கை வந்து அப்படியே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதனால் வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் எடுக்கலாம். அதாவது வடிகட்டி இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படி பண்ணும்போது வந்து இந்த மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்குமான்னு தெரியாது. பாதி வந்து அந்த சக்கையோடு சேர்த்தே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாட்ரு வந்து நல்லா அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து அந்த வாட்ரு ஃபுல்லாமே வந்து அந்த பாத்திரத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து அந்த சக்கை மட்டும் வந்து இருக்குது பாருங்கள், ஒரு சொட்டு கூட அந்த தண்ணி வந்து இருக்காது. இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிற அந்த விட்டமின் சி சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது கூட வந்து பாதாம் ஆயில் இருக்கு இல்லையா, அது வேணால் நீங்கள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆலோவேரா ஜெல் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணனால நான் வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாதாம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த விட்டமின் சி சீரம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சீரமோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 டேஸ் வரைக்கும் வரும், தாராளமாக வரும். வெளில வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் வரும். இப்போ இந்த சீரமை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சீரமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நான் பாயில் பண்ணி வந்து சீரமை வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாகவே அந்த பழத்துலேருந்து அப்படியே வந்து எடுத்திருப்பேன். இந்த சீரமில் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு தான் வந்து மெயினாக ஆட் பண்ணியிருப்போம். ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. உங்கள் ஸ்கின்னை வந்து உள்ளேருந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்லையும் வந்து ஒரு நேச்சுரலான அந்த க்ளோ இருக்கும் இல்லையா, அந்த க்ளோ வந்து கிடைக்கும். நம்மள நிறையா பேருக்கு அந்த நேச்சுரலான க்ளோ வந்து கிடைக்கணும் நம்ம ஃபேஸில் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு அது வந்து ஆசை இருக்கும். அந்த க்ளோ வந்து இந்த சீரமை நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த சீரமில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அலோவேரா ஜெல் எதுக்காக ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீரமை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே ஒரு டைட்டாக இறுக்கி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து சீரம் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த நடுத்தரமாக இருக்கணும் இல்லையா, ஒரு சீரம் டைப்புக்கு அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதில் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது வந்து பிக்மெண்டேஷன் இல்லைன்னா வந்து ஓப்பன் போர்ட்ஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ரோஸ் வாட்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையும் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கு இந்த ரோஸ் வாட்டரும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இதில் ரோஸ் வாட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த சீரமில் வந்து இப்போ இந்த சீரமை நீங்கள் யூஸ் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னையும் வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ப்ளம்மிஸ், இல்லைன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டனாகவும் வச்சுருக்கும். ப்ளஸ் வந்து கிளியராகவும் வச்சுருக்கும். இந்த சீரமை வந்து நீங்கள் எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகும்போது சன் டேன்னால் வந்து திரும்ப அது வந்து ரொம்பவே கருப்பாக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் போட்ட அந்த சீரமோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்காது சன் டேனில் போகிறனால. அதனால் ஈவினிங்கில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஈவினிங்கில் போடும்போது நீங்கள் என்ன தான் மார்னிங்கில் போட்டாலும் அந்த ஈவினிங்கில் போடும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஈவினிங்லேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதிலே வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு அந்த சீரம் வந்து இருக்கும். இப்போ இந்த சீரமை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். இந்த சீரமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சீரமை நீங்கள் வந்து டே பை டே யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சீரமை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.